அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மனிதனை படைத்து மனிதனுடைய மூளையை கண்காணிக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஆன்மீக முறையில் ஓதிவிடப்படும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அது குணமாகும். ஈமான். ஈமான் என்றால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதராக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு பலமாக நம்பக்கூடியதான் ஈமான். எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் கிடையாது. எல்லா பொருள்களுக்கும் சக்தி கொடுக்கக்கூடியவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவா இருக்கான். யாருடைய வாழ்க்கையிலையும் வெற்றி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கையில் வெற்றி இருக்கு அப்படின்னு நம்புறதான் ஈமான். மறைமுகமான விஷயத்தை நம்புறது ஈமான். அல்லாஹ் இருக்கான், வானவர்கள் இருக்கிறார்கள், சொர்க்கம் நரகம் இருக்கு, கியாம நாள் இருக்கு, அந்த மாதிரி மறைமுகமான விஷயத்தை நம்புறதான் ஈமான். சில ஹதீஸுகளை கேட்கும் பொழுது ஈமான் ஏறும், பள்ளிவாசலை விட்டு வெளியே போயிட்டா லேசாக இறங்கும், ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும். மௌத்து வரைக்கும் நம்ம ஈமானை பாதுகாக்கணும். மௌத்து வரைக்கும் நம்ம ஈமானை பாதுகாத்தால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பாதுகாப்பான். அது எப்படி பாதுகாக்கணும்னு சொன்னால், ஈமான் வந்து ஒரு செடி மாதிரி, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு செடி மாதிரி. அதை சுற்றி 5 வேலிகள் போட வேண்டும். ஒன்றாவது தொழுகை, அதை ரவுண்ட் பண்ணி அப்படி ஒரு வேலி. 2வது நோன்பு, 3வது அது ஒரு வேலி, ஜக்காத்து ஒரு வேலி, ஹஜ்ஜி ஒரு வேலி. இந்த மாதிரி வேலியாக போட்டு ஈமானை பாதுகாக்கணும். இது ஹஜ்ஜி செய்யலை, நோன்பு வைக்கல, ஜக்காத்து கொடுக்கல, தொழுகலை அப்படின்னு சொன்னால் ஒரு வேலியாக போவோம். அப்போ சைத்தான் என்ன பண்ணுவான்னு சொன்னால், அந்த ஈமானுங்கக்கூடிய செடியை ஆட்டி பார்ப்பான், பிடுங்கி பார்ப்பான். ஒரு சில பேர்களுக்கு ஆலமரம் அளவுக்கு ஈமான் இருக்கும், ஒரு சில பேர்களுக்கு லேசாக இருக்கும், ஒரு சில பேர்களுக்கு மின்கட்டாம்பூச்சியில் அந்த லைட் எரியுது இல்லை, மினுக்குட்டு அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஈமானுக்காக நம்ம மௌத்து வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை ஆமானோமாளுடைய பட்டோலை வலது கரத்தில் கொடுத்து ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அதிகமான ஒரு ஈமானை கொடுக்க வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனது உரையை முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ராக். அஸ்ஸலாமு அலைக்கும்.